8 வருடங்களாக படுக்கையில இருந்தேன். ஆனாலும் இயக்குனர் விக்ரமன் மனைவிக்கு நிகழ்ந்த சோகம் என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமால முக்கிய இயக்குனர்கள்ல ஒருவரா இருக்கவர் தான் விக்ரமன். அவருடைய மனைவி குச்சிப்புடி நடன கலைஞர் திருமதி ஜெயப்பிரியாவை பத்தி சொல்லணும்னா, தமிழக அரசுடைய கலைமாமணி விருதை பெறக்கூடிய முனைப்புல இருந்தவங்க. பல ஆண்டுகளா மேடைகள்ல தன்னுடைய நடன திறமையை காட்டியிருக்காங்க. கலாச்சாரத்தை உலகளவுல பரப்புறதுல பெரிய பயணம் கொண்டு வந்திருக்காங்க. 50 ஆண்டுகளாக 4000 மேடைகளுக்கு மேல குச்சிப்புடி நடனம் ஆடின ஜெயப்பிரியா தன்னுடைய நெஞ்சை உருக்கக்கூடிய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. நான் 3 வயதுல இருந்தே நடனம் ஆடி வந்தேன். கடந்த 8 ஆண்டுகளா ஒரே அறையில முடங்கியபடி இருக்க எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. என்னுடைய உடல்நிலைன்னு சொல்லலாம், என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு கலைமாமணி விருது வழங்கின அந்த தமிழக அரசுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றின்னு பேசியிருப்பாங்க. ஒரு சிறந்த நடன கலைஞரா வலம் வந்த ஜெயப்பிரியா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நாட்டிய உலகுல தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க. பாரம்பரிய குச்சிப்புடி நடனத்துல ஆழ்ந்த பயிற்சியும் மேற்கொண்டிருக்காங்க. 100க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சது மட்டும் இல்லாம, நாட்டின் பல்வேறு மாநிலங்கள்ல நடன நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றிருக்காங்க. ஆக்சுவலா 8 வருடம் முன்னாடி இடுப்புக்கு கீழ இருந்த ஒரு கட்டி அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிகிச்சை சரியா அமையாதனால, அதுக்கப்புறமா அவங்க படுத்த படுக்கையா மாறிட்டாங்க. இந்த நிலைமையில இருந்த சமயத்துல தான் மனத நிலைநாட்டி வாழ்ந்து வந்திருக்காங்களாம். அத்தகைய மாதிரியான ஒரு சிறந்த கலைஞருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? தமிழக அரசோட இந்த கலை மாமணி விருது இருக்கு இல்லையா? அது மிகப்பெரிய அங்கீகாரத்த குடுத்திருக்கு. ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.